கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கூண்டோடு கைதாகியுள்ளனர். சோசியல் மீடியா மூலம் பழக்கமான சிறுமியை மாணவர்கள் தங்கியிருந்த அறைக்கு வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்த கொடூர சம்பவத்தில் சிறுமிக்கு நேர்ந்த கதியின் பின்னணி என்ன? வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த 7 கல்லூரி மாணவர்களால் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். ஸ்னாப்சாட்டில் மூழ்கிய சிறுமி கல்லூரி மாணவர்களிடம் சிக்கி கண்ணீருக்கு ஆளாக்கப்பட்ட பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடந்தது என்ன? கோவையில் உள்ள 3 வெவ்வேறு கல்லூரிகளில் பயிலும் ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன் உள்ளிட்ட 7 மாணவர்கள் குணியமுத்தூர் பகுதியில் ஒரே அறையில் வாடகைக்கு தங்கியுள்ளனர். அவர்களில் 7 பேரில் ஒரு மாணவனுக்கு ஸ்னாப்சாட் மூலம் 17 வயது சிறுமி ஒருவரின் நட்பு கிடைத்துள்ளது. நண்பராக நினைத்து பழகி வந்த சிறுமியை அந்த மாணவன் மூளைச்சலவை செய்து தவறான பாதைக்கு இழுத்ததாக கூறப்படுகிறது. காதல் வலை விரித்து ஏமாற்ற நினைத்தாரோ என்னவோ அச்சிறுமியை குணியமுத்தூர் அறைக்கு அவர் வரவழைத்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன் உள்ளிட்ட 7 மாணவர்களும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 7 பேரிடம் சிக்கிக் கொண்ட சிறுமி கடும் வேதனைக்கு ஆளாக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் வீட்டை விட்டு சென்ற சிறுமி காணாமல் போனதால் அவரது பாட்டி உக்கடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சிறுமியை தேடி வந்த நிலையில் நேற்று அவர் வீடு திரும்பியுள்ளார். சிறுமியின் உடல்நிலை மோசமானதை உணர்ந்த போலீசார் என்ன நடந்தது என விசாரித்துள்ளனர். அதில் குணியமுத்தூரில் கல்லூரி மாணவர்கள் அறையில் தங்கியதும் அங்கு சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் நேர்ந்ததும் தெரிய வந்து அதிகாரிகள் மிரண்டு போனார்கள். உடனே அதிரடியில் இறங்கிய உக்கடம் காவல்துறையினர் ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன் உள்ளிட்ட 7 மாணவர்களையும் கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் 7 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேறு யாராவது சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்னாப்சாட்டில் மூழ்கிய சிறுமி கல்லூரி மாணவரை நம்பி அவரது அறைக்கு சென்ற நிலையில் அங்கிருந்த 7 மாணவர்களால் அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.